ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பான ஒரு கட்டத்தில் போய்கிட்டு இருக்குது. தீபாவுக்கு கார்த்தியோட சேர்ந்து வாழணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் ரம்யா வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கேவலம் ஒரு 1 வீக் லவ் பண்ணதுக்காக கார்த்தியை விட்டு பிரியவே கூடாதுன்னு நினச்சி கார்த்திக்காக தீபாவை கொல்றதுக்கு துணிச்சிட்டாங்க. ரவடிங்களை வச்சு தீபாவை கொலை பண்ணி அந்த பழியை ரம்யா மேலே போட்டுறணும் அப்படின்றது தான் ஐஸ்வர்யாவுடைய பிளானே. எப்படியாச்சும் இந்த தீபாவை இங்கேருந்து துரத்திடணும் அப்படின்ற அந்த ஒரு திட்டத்துக்காகவே நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவோட மைண்டை மாற்றிட்டாங்க. இப்போ ரம்யா முழுக்க முழுக்க தீபாவுக்கு எதிராக மாறிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீபாவை ஒரு ரவுடிங்களை வச்சு பயங்கரமாக விரட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தீபா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. ரவுடிங்க துரத்திக்கிட்டு வரவும் தீபாவும் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஓடுறாங்க. அண்டு கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த ரவுடிகளை பார்த்துட்டு இருந்த தீபா முன்னாடி வந்த காரை பார்க்காம காரில் இடித்து ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரியே தீபாவுக்கு பயங்கரமாக அடிபட்டு தீபாவை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா ரம்யா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. ரம்யா வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ரம்யாவோட முகத்தில் ஒரு பயங்கரமான புன்னகை. என்னன்னா அவங்க நினச்ச மாதிரி நடந்துருச்சு. போங்க கார்த்திக் போங்க, இதை தான் நீங்கள் தீபாவை பார்க்குற கடைசியாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களால் தீபாவை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நான் தீபாவை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. உடனே ஐஸ்வர்யா ரம்யாவுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே தீபாவுக்கு அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அப்போது கண்டிப்பாக கார்த்தி எனக்கு கிடச்சிருவார்ல அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க. உடனே நம்ம ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா இனிமே கார்த்தி உங்களுக்கு மட்டும்தான் ரம்யா. கார்த்தி உங்ககிட்ட இருந்து இனிமேல் பிரிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தீபாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. தீபாவுக்கு சிவியரான ட்ரீட்மெண்ட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது. கார்த்தியும் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அண்ட் தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டருமே சொல்கிறாரு. கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இவங்களோட உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களை என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இவங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்துட்டு பயங்கரமாக ஹெவி ஒர்க்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு உயிர் பிழைப்பாங்களா அப்படின்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும் தீபா உயிர் பிழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு அங்கே இருக்க ஒரு டாக்டருக்கு பணமும் கொடுக்குறாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குதுங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.